கருவில் உருவாகும் முன்னே சொல்லி அழைத்தவர் நீ மாத்திரமே. தாயினும் மேலாக அன்பு வைத்து எனக்காக ஜீவன் தந்த என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன். எல்லாம் சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமாக உம்மை உயர்த்துவோம். உம்மை ஆராதிப்பேன் என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னாயும் உம்மோடு சேர்த்து கொள்ள நீர் எனக்காக மீண்டும் வருவீரே. பாவி என்று என்னை தள்ளிடாமல் அன்போடு அழைத்துக் கொண்டீரே, என்னாயும் உம்மோடு சேர்த்து கொள்ள எனக்காக மீண்டும் வருவீரே. என் நாட்கள் முடியும் வரை, என் ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதி. சொல்லுங்க, என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். கரங்களை தட்டி உற்சாகமாக உம்மை ஆராதிப்பேன். என் நாட்கள் முடியும் வரை, ஜீவன் பிரியும் வரை, சுவாசம் ஒழியும் வரை உம்மை ஆராதிப்பேன், உம்மை ஆராதிப்பேன். இப்படி சொல்லுமாற பார்த்து ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. ஒவ்வொருவருக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே. பின்னர் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். பின்னர் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து. மீண்டும் ஒரு விஷயம் சொல்லுவேன், என் உயிருள்ள, இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடும். நீங்க பெரியவர், இந்த உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். இயேசு ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணியே துதித்திடுவேன். ஆராதனை, ஆராதனை உமக்கே, ஆராதனை ஒவ்வொருவருக்கு ஆராதனை. இயேசுவே உம்மை உயர்த்துகிறோம் ஆண்டவரே. ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே, ஆராதனை உமக்கே,
படைத்தவர்கள்? சத்தமே உங்ககிட்ட தான் அதிகமா இருக்கும்னு எனக்கு தெரியும். ஆமீன். ஒரு வீட்டில் இருக்கிற உங்க கணவனார்கிட்டே இல்லை பிள்ளைங்கிட்ட கேட்டால் தெரிஞ்சிடும் உங்க சத்தம் எவ்வளோன்னு சொல்லிட்டு. ஆமீன். அவ்வளோ சத்தம் படைத்தவர்கள். ஆனால் நீங்கள் அமைதியாக இருக்கிற ஒரே இடம் ஆண்டவருடைய சமூகம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகின்றார், உங்கள் வாயை விரிவாய் திறவுங்கள். எங்க? அவர் சமூகத்தில் திறக்கும் பொழுது அதை நன்மையால நிரப்புவேன்னு சொல்றாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம்? எங்க திறக்க கூடாது அங்கதான் செம்மையா திறக்கிறோம். வசனம் சொல்லுகின்றது, புத்தியுள்ள ஸ்திரீ தன் வீட்டையே கட்டுருவா. எல்லாருக்குமே தெரியும், ஒரு புத்தி இல்லாத ஸ்திரீயோ தன் வீட்டை காலால இடிச்சு போட்டுருவோம். கட்டுகிறதும் நீங்க தான், இடிக்கிறதும் நீங்க தான். அது அது அவர்களுடைய குணாதிசயங்களை பொறுத்து. சில பேரை பார்ப்பேன், அவங்களுக்கு இருக்கிறது அந்த குறைஞ்ச வருமானத்திலேயே பயங்கரமா பிள்ளைங்களையும் படிக்க வச்சு நல்ல ஒரு நிலைமைக்கும் ஆக்கி அந்த பிள்ளைங்களுக்கும் எதனா சேர்த்து வைப்பாங்க. சில பேரை பார்ப்பேன், நல்லா தான்டா சம்பாதிக்கிறாங்க, ஆனா இவ்வளோ கடன் வச்சுக்கிறாங்க, நல்லா தான் சம்பாதிக்கிறாங்க, என்னதான் பண்றாங்க அப்படின்னு யோசிக்கிறதா இருக்கும். ஒரு பெண்ணுடைய கையில தான் இருக்கிறது அந்த குடும்பம் நல்லா வளருதா இல்ல நல்லா வளரலையா அப்படின்னு சொல்லிட்டு. இன்று இந்த மகளிர் தினத்தை முன்னிட்டு உங்களுக்கு இந்த ஒரு காரியத்தை ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நீங்க நினைச்சா எதுவுமே வாய்க்கும். உங்க பக்கத்துல இருக்கிறவங்களை பார்த்து சொல்லுங்க, நீங்க நினைச்சா எதுவுமே வாய்க்கும். நீங்க ஆசைப்பட்டா எதுவும் நடக்கும். கர்த்தரே அதை செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவரால் செய்ய முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. ஒருவேளை இன்னைக்கு நீங்க இது நடக்கல அது நடக்கல நீங்க எங்க வந்திருக்கலாம். இல்ல உங்கள் மனதிலே அநேக காரியங்கள் இது எப்பதான் நடக்கும் அப்படின்னு யோசனையோட வந்திருக்கலாம். உங்கள் யோசனை எதையும் செயல்படுத்த முடியாது. ஆனால் உங்களுக்கு மேலே இருக்கிறவர் உங்களுக்காக எதையும் செய்ய வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை விட்டு விடவே மாட்டார். அந்த ஒரு பெரிதான எண்ணம் உங்களுக்குள் இருக்கும் பொழுது இந்த ஆராதனையை நீங்க ஆராதிக்கும் போது இப்படி நினைச்சு ஆராதிங்க, ஏசப்பா நான் இன்னைக்கு ஆராதிச்சுட்டு போறேன், எனக்கு நன்மை நடந்திருக்கணும். நான் ஏதோ ஒரு ஃபோன் கால் ப்ரேயருக்கு தான் வந்தேன், ஆனா நான் வெறுமையா போறது கிடையாது. புதுசா திருமணமானவங்களுக்கு நல்லா தெரியும், ஒய்ஃபை கூப்பிட்டுன்னு அம்மா வீட்டுக்கு போனா வரும்போது வெறுமையா வருவோமா இல்லையான்ட்டு. வெறுமையா அனுப்புவாங்களா அம்மா? அப்பா வெறுமையா அனுப்புவாரா? அனுப்பவே மாட்டார். பிரவீன் உட்காந்துக்கிற பிரவீனுக்கு தெரியும், நம்ம இங்கேருந்து எம்டி பாக்கெட்டா போனா கூட வர சொல்ல 2 பேக்கோட தான் வருவோம். அதனால வீட்டுல இருந்து போக சொல்ல எதுவுமே இல்லாம சும்மா கை வீசின்னு போனோம். எதுக்காக சொல்றேன்? நான் உலக பிரகாரமான தகப்பனே தன் மகள் தன் தகப்பன் வீட்டுக்கு செல்லும் போது வெறுமையா அனுப்ப மாட்டாங்கன்னா, கடவுள் உலகத்தை படைச்ச தேவன் அவருடைய சமூகத்திற்கு அவரையே தேடி வந்திருக்கும் போது அவர் வெறுமையாய் உங்களை அனுப்பவே மாட்டார். நிச்சயம் உங்களுக்காக எதையும் அவர் செய்து அனுப்புவார். நம் சேர்ந்து நிமிடம் சொல்ல போறோம், என் உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன் ஆண்டவரே. ராஜா நீ செய்த நன்மையை ஒவ்வொரு நாளும் எண்ணி துதித்திடுவேன் என்று உள்ளத்தின் ஆழத்தில் சேர்ந்து துதிப்போமா? ஹல்லேலூயா. சேர்ந்து கரங்களை தட்டி இதை பாட போறோம். உயிருள்ள நாட்கள் எல்லாம் உம்மை புகழ்ந்து பாடிடுவேன். சொல்லுங்க, இந்த உயிருள்ள நாட்களில் புகழ்ந்து பாடிடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடுவேன். ராஜா நீ செய்த நன்மைகளை எண்ணி துதித்திடு. ஆராதனை ஆராதனை உமக்கே,
நல்லவர், அவர் போதுமானவர், அவர் அதிசயங்களை செய்கின்றவர். அவரை விவரிக்க வார்த்தைகளே கிடையாது. அவ்வளவு பெரிய தேவனை நாம் ஆராதிக்க வந்திருக்கிறோம். ரொம்ப பேருக்கு டயர்டா இருக்குன்னு நினைக்கிறேன். டயர்டா இருக்கா? ஹல்லேலூயா. ஒரு சத்தமா ஒரு ஹல்லேலூயா சொல்லுவோமா? ஆமென். ஒரு சின்ன ஒரு சாட்சி சொல்ற மாதிரிங்களா, உங்களை உற்சாகப்படுத்துற மாதிரி. ஒரு பெண் நினைத்தால், ஒரு பெண் ஜெபம் செய்தால் எதுவும் நடக்கும் அப்படின்றதுக்கு ஒரு சாட்சி சொல்ற மாதிரிங்களா. ஒரு முறை ஒரு டாக்டர் தன்னுடைய தொழில்ல, தன்னுடைய ப்ரொஃபஷன்ல ரொம்ப பெஸ்டா இருந்த நிமித்தமாக அவருக்கு ஒரு அவார்டு கொடுக்கறதுக்காக வெளிநாட்டில் கூப்பிட்டு இருந்தாங்களாம், வெளியே ஒரு தேசத்தில். அதுக்காக அவர் ரெடி ஆயிட்டு காலையில் ஃப்ளைட் பிடிக்க போனாராம். ஆனால் ஃப்ளைட் பிடிக்க போகும்பொழுது ரொம்ப புயல் அடிக்கிற மாதிரி இருந்ததுனால ஃப்ளைட் எடுக்க முடியாது சொல்லிட்டாங்க. அப்படி சொன்ன உடனே அவர் உடனே என்ன பண்ணாராம், எப்படியாவது போய் சேரணும். அதனால் பக்கத்தில் ஒரு கேப் கேட்டாராம். கேட்டு எவ்வளோ பணம் வேணா தரேன், என்னை கூட்டுமே அங்கே விட்டுருன்னு சொன்னாங்களாம். அதேமாரி ஒரு காரில் பிடிச்சி அவர் போயிட்டு கொண்டு இருக்கும்போது பாதி தூரம் வந்துட்டார். பாதி தூரம் வந்த உடனே மழை தண்ணி அதிகமாக வந்ததினால் அந்த கேப் டிரைவர் சொல்லிட்டானா, ஐயா இதுக்கு மேலே போக முடியாது, நீங்கள் இங்கேயே இருக்குங்க. சொன்னா, எப்பா நடுவில் இறக்கி விடுறிய? இல்லைங்க இதுக்கு மாரி போக முடியாது, நானே எப்படி போகிறேன்னு தெரியல அப்படின்னு அவர் இறங்கிட்டார். இறங்கிட்டு நடு ரோட்டில் ஒன்றுமே தெரியாதப்போ ஒரு வீடு மட்டும் அவர் கண்ணுக்கு முன்னாடி தென்பட்டது. அந்த வீட்டுக்கிட்ட போயிட்டு கதவை தட்டினார். அந்த வீட்டின் கதவை திறந்தாங்க. ஒரு அம்மா மழையில் நனைந்து வந்து அவரை உள்ள வாங்கன்னு சொல்லிட்டு வர வச்சாங்க. வர வச்சது மட்டும் இல்லாமல் அவர் கை துடியை கொடுத்து, ஐயா தலையை தொடங்க, உட்காருங்க, இந்தாங்க தண்ணி குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா விசாரிச்சாங்க. ஐயா மழை ரொம்ப அதிகமாக வருது, நீங்கள் இருந்து நாளைக்கு போங்க அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவரும் ரொம்ப சந்தோஷமா அங்க இருந்திருந்தார். அப்ப அப்படி அவர் உட்கார்ந்து கொண்டே இருக்கும்போது அவர் பார்த்து கொண்டிருந்த ஒரு விஷயம், அவர் பார்க்கும்போது அந்த அம்மா திடீர்னு ஒரு ரூம்குள்ள போறாங்க. ஏதோ முணுமுணுக்கிற சவுண்டு உள்ள கேட்குது. திரும்பி வராங்க. திரும்ப 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப போறாங்க, திரும்ப வராங்க. 1 மணி நேரம் கழிச்சு திரும்ப போறாங்க, திரும்ப வராங்க. இவங்க என்ன பண்றாங்கன்னு சொல்லிட்டு இவர் போயிட்டு அவங்க உள்ள போகும்போது எட்டி பார்த்தாராம். எட்டி பார்த்தால் அங்க ஒரு வாலிபன் எலும்பும் தோலுமாய் கீழே கிடத்தி வைக்கப்பட்டு அதன் முன்பாக இந்த சகோதரி முழங்கால் படியிட்டு ஏதோ முணுமுணுத்துட்டே இருந்தாங்களாம். இவருக்கு ஒன்றும் புரியலையா. அப்போ வெளியே வந்த உடனே அந்த சகோதரி கிட்ட கேட்டாராம், அம்மா என்ன விஷயம், யார் அந்த பிள்ளை, எதுக்காக அப்படி படுத்திருக்கான், எதுக்காக நீங்க கிட்ட போயிட்டு ஏதோ பண்ணிட்டு வரீங்க அப்படின்னு சொல்லும் போது அந்த சகோதரி சொன்னாங்களாம், என் பிள்ளை இப்படி ஒரு வியாதியினால் பாதிக்கப்பட்டிருக்கிறான். இந்த வியாதிக்கு மருத்துவம் பார்க்க வேண்டும் என்றால் பல லட்சம் செலவாகும். அதுவும் பக்கத்து இதுல இருக்கிற ஒரு டாக்டரால மட்டும்தான் அதை பண்ண முடியும். அவ்வளவு செலவு பண்ண அளவுக்கு என்கிட்ட வசதி இல்லை. அதனால் நான் முடிவு செய்தேன், என் கர்த்தர் நினைத்தால் சுகம் தர முடியும். என் பிள்ளை எங்க கடத்திட்டேன், அன்னையில இருந்து 1 மணி நேரத்துக்கு முட்டி போடுவேன், ஏசப்பா என் பிள்ளையை நீங்க சுகம் தர முடியும், என் பிள்ளைக்கு விடுதல் ஜோம் பண்ணிட்டே இருக்கேன்னு சொன்னோடனே இவருக்கு அதிர்ந்து போனது. ஏன் அதிர்ந்து போனதுன்னா, எந்த டாக்டர் கிட்ட போயிட்டு போய் ட்ரீட்மெண்ட் பண்ண இவங்க நினைச்சாங்களோ அந்த டாக்டர் அவங்க வீட்டில் நிற்கிறாரு. அப்போ அவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னம்மா அவங்க கடவுள் இப்படி இருக்கிறாரு, எங்கேயோ போக வேண்டிய என்ன பிளைட்டை பிளாக் பண்ணி கார்ல என்ன நடு ரோட்ல நிக்க வச்சு உன் வீட்டு வாசல கதவை தட்டி வாங்கிட்ட பார்க்கறாளு வச்சுட்டேன். ஒரு பெண் நினைத்தால் எதையும் சாதிக்க முடியும். அவரிடம் பணம் இல்லாமல் இருக்கலாம், அவரிடத்தில் திறமை இல்லாமல் இருக்கலாம், அவரிடத்தில் எது இல்லாமல் இருக்கலாம். ஆனால் அவருக்குள் இருக்கிற இயேசு பெரியவர், அவர் எதையும் செய்ய வைப்பார். ஒரு ஆமீன் சொல்லுங்களேன். நாம் இன்னொரு பாடலை பாடி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பி இருப்பேன். உம் அன்பை நம்பும் நான் பாக்கியவான், உம் அன்பை நம்பி இருப்பேன் என்று எத்தனை பேர் என்னோட சேர்ந்து பாட போறீங்க? அவரை தானே நம்பி வந்திருக்கீங்க. அவரை நம்பி வரலன்னு சொல்றவங்க ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன். அல்லேலூயா சொல்றாங்கம்மா. நம்மளுக்கு இருக்கிற இதான் பிரச்சனை. நம்ம எல்லாத்துக்கும் அல்லேலூயா ஆமீன் சொல்லி எதுக்கு அல்லேலூயா சொல்றோம்னு தெரியல, எதுக்கு ஆமீன் சொல்றோம்னு தெரியல. ஆனால் இன்று சொல்லுகின்றேன்,
அவரை நம்பி வந்திருக்கிற உங்களை அவர் ஆசீர்வதிப்பார். நாம் சேர்ந்து துதிக்க போகின்றோம். உம்மை நம்பும் நான் வாக்கியவான், உம்மை நம்பி இருப்பேன் என்று நாம் சேர்ந்து துதிப்போமா? ஹல்லேலூயா. சேர்ந்து பாடுவோம். உம்மை நம்பும் நான் வாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் வாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சொல்லுங்க. உம்மை நம்பும் நான் வாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் வாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்புவேன், உம்மை நம்புவேன், உம்மையே நம்பியிருப்பேன். உம்மை நம்பும் நான், உம்மை நம்பும் நான், உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். நீதானே என் துணையானி, கேடகமும் நானே. நீதானே துணையானி, கேடகமும் நானே. என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே, என்னை நினைப்பவரே, ஆசீர்வதிப்பவரே. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை சேர்ந்து சொல்லுங்க. உம்மை நம்புவேன், நான் உம்மை நம்புவேன். முடிவு பரியந்த உம்மை நம்புவேன். உம்மை நம்பும் நான் உம்மையே நம்பியிருப்பேன். அன்பை நம்பும் நான் பாக்கியவான், அன்பையே நம்பியிருப்பேன். சேர்ந்து முழு மனதோடு அவரை பார்த்து உம்மை நம்பும் நான் பாக்கியவான், உம்மையே நம்பியிருப்பேன். உம்முடைய அன்பை மட்டும் நம்புவேன்.